ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அப்சஷன் படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். அப்சஷனோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது மைக்கேல் ஜாக்சன், இண்டி நவரிட்டா, கரி பார்க்கர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்சஷன் படத்தின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் நாயகனான மைக்கேல் ரொம்ப நாளாக நிக்கின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அட் தி சேம் டைம் அந்த லவ்வை சொல்ல தயங்குறாரு. அதே சமயம் எப்படியாவது இவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு கடைக்கு போகிறாரு. அங்கே விஷ் வில்லோ அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு மரத்தால் ஆன ஒரு விஷயம். அதை நடுவில் உடைச்சா அதை உடைச்சிட்டு நீங்கள் நினச்சது ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அது நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அதை ஹீரோ வாங்குறாரு. ஆனால் இதை உடைக்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்திலேயே கடைசியில் உடைச்சிடுறாரு. உடைச்சோன்னே அதாவது இவர் லவ் பண்ண பொண்ணே இவர்கிட்ட டேட்டிங் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வராங்க. அதாவது இவருக்கு ரொம்ப நாள் கனவு கண்ட ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருக்க அந்த கதாநாயகியான நிக்கிக்கு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கதைங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குங்கும் போது அந்த ப்ராப்ளத்தை கதாநாயகன் சால்வ் பண்ணானா இந்த ரிலேஷன்ஷிப் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போச்சு. அட் தி சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன அப்புறம் கதாநாயகனோட லைஃப் எப்படியெல்லாம் மாறுச்சு. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் அப்சஷன். இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படம் ஒரு மினிமல் கேரக்டர்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மைக்கேல் ஜான்சன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இண்டி நவரிட்டாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 2 பேருக்குள்ளே தான் கதையே நகர்றதுனால 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படம்ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் ஆகிருக்கு. நமக்கே நிறைய அதாவது த்ரில் மொமெண்ட்ஸ் கொடுக்குது. அதை மியூசிக்லேயும் நீட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயும் எலிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தேவையான சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒர்க் ஆகிருக்குது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா, அதாவது சைக்கலாஜிக்கல் த்ரில்லருங்கும்போது ஒரு பாயிண்டில் இவன் என்ன செய்ய போகிறாங்கிற அந்த ஆடியன்ஸுக்கு பதப்பதைப்பாக டைரக்டர் கடத்தியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஸ்பெஷல் நோட் என்னென்னா, கதாநாயகியோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸும் சரி, கதாநாயகனோட பெர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராகவே ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிருக்கு. பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாமே கதாநாயகன் இவள்கிட்டேருந்து தப்பிப்பானா, அதே சமயம் அடுத்து கதாநாயகி என்ன பண்ணுவாங்கிற அந்த என்கேஜிங் ஃபேக்டர் படத்தில் த்ரூ அவுட் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இந்த படம்ங்கிறது ரொம்ப கவர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆஃப்டர் லவ் அப்படிங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த 2 பேரும் போகும்போது கதாநாயகனோட வாழ்க்கையே பார்த்திங்கன்னா, அதாவது நித்திய ஆயுசு பூர்ண கண்டம்பாங்க. அன்னன்னைக்கு தப்பிச்சா போதுங்கிற மாதிரி ஒரு லைஃபுங்கிறத சூப்பராகவே 2 கேரக்டர்ஸுமே பண்ணியிருக்காங்க. கதாநாயகனும் சரி, கதாநாயகியும் சரி. இது எல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமையுது. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இன்னும் பெரிதாக இருக்கும்னா, இந்த படத்தை நீட்டாக தான் எடுத்திருக்காங்க. அதனால் எதுவுமே செய்யாமல் கரெக்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக அப்சஷன் படம் எப்படி இருக்குன்னா, அதாவது கதாநாயகன் கதாநாயகிட்ட லவ்வை சொல்லணும்னு ரொம்ப காலமாக ஏங்கிட்டு இருக்கான். அப்போது ஒரு கடைக்கு போகிறான். அங்கே விஷ் வில்லோங்கிற ஒரு இதை வாங்குகிறான். அதை அவன் யூஸ் பண்ணும்போது இந்த கதாநாயகி அவன் பக்கத்துலேயே வரா. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் இவரோட கதாநாயகன் லவ்வை சொன்னால் போதுங்கிற ஒரு இடத்துல இருந்தவருக்கு அது கிடைக்குதுங்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி கதாநாயகனோட லைஃப்பில் என்னாச்சு, இதுதான் அப்சஷனோட கதையாக நமக்கு அமையுது. இதை ஒரு எக்ஸ்ட்ராடினரி சைக்கலாஜிக்கல் த்ரில்லராக டைரக்டர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இந்த படம்ங்கிறது கவர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. படத்தோட சென்சார் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபைடு தான். படத்தில் அடல் காட்சிகள் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது நல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது, ஆடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற தேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த படம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கவராக வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.